ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். நான் அடி வாங்கினேன்னு சொன்னதே உன்னால தாங்கிக்க முடியல. நீ எனக்கு கிடைச்சிருக்கிற வரம் அபி. அபி, எனக்கு பசிக்குது அபி. சாப்பாடு. ஐயோ சாரி சஞ்சீவ், ஒரு 5 நிமிஷம் இரு, நான் போய் தோசை சுட்டு சட்னி பண்ணி தரேன். என்ன சஞ்சீவ்? பசிக்குதுன்னு சொல்லிட்டு என் கையை புடிச்சுக்கிட்டா எப்படி சஞ்சீவ்? விட்டாதானே நான் போய் சமைக்க முடியும். விடு சஞ்சீவ். நான் உன் கையை விட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. நாம அபி குழந்தைய பலி கொடுக்க போகும்போது காப்பாத்த எந்த ஆன்மா குருவை வரப்போகுது? അത് എനിക്കും അറിയാം. ഒരു എച്ചരിക്കയ്ക്ക് വേണ്ടി ഞാൻ പറഞ്ഞത്. ശരി ശിഷ്യ, സമയമായി. നമുക്ക് യാഗം ആരംഭിക്കാം. சரி குருவே. കാളി, നീലി, ஜுவால மாலினி, சாமுண்டி, விரோத சன்னி, കാളാഗ്നി, ആകാശ ജിന്നു, கௌரிமா தேவி, சுப்ர பகவதி, வாயக கடி குடோரி, ആഗഞ്ചി, പഞ്ചമി പാതിരി, ഉച്ചങ്കി അറക്കി, പിടാരി, മാടനുക്ര, மயான ருத்ரி, பால மோகினி. இந்த யாகத்தை நல்லபடியா முடிக்க ഞങ്ങൾക്ക് തുണയിരുന്ന് നീ ഞങ്ങൾക്ക് അരുൾ പുരിയണം. ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஓம் காளி. அபிக்கு போன் பண்ணி சொல்லலாமா வேண்டாமா? ஒன்னும் புரியலையே. அபி, என்ன அபி உட்காந்துட்டு இருக்க? தூங்கல? தூக்கம் வரல சஞ்சீவ், அதான் முடிச்சிட்டு இருக்கேன். அப்புறம் தூக்கம் வந்ததும் தூங்கிடுவேன். நீ தூங்கு. ஏன் அபி, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சஞ்சீவ். ஜோதி போன் பண்றாங்க, என்னன்னு தெரியலையே. அபி, யார் போன்ல? அது ஃப்ரெண்ட் சஞ்சீவ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் போன் பண்றா. நான் பேசிட்டு வந்துடுறேன். சரி, நீ தூங்கு. ஹலோ ஜோதி, சொல்லுமா. அபி, பாப்பா இன்னும் சொனக்கமா தான் இருக்கு. திடீர்னு அழ ஆரம்பிச்சிருச்சு. அம்மா வந்துருவாங்க, அழாத பாப்பான்னு சொன்னதோ உடனே அழுகி நிறுத்திட்டா. அபி, பாப்பாக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு அபி. ஜோதி, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. பாப்பா சாமி, பாப்பாக்கு ஒன்னும் ஆகாது.
அபி நீங்க உடனே வர முடியுமா அபி? நீங்க வந்தா எனக்கும் பாப்பாக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். இப்ப ஆசிரமத்துக்கு போக சஞ்சீவ் கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியலையே. என்ன அபி என்னமோ யோசிக்கிறீங்க? ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க. ஆசிரமத்துக்கு வருவீங்கல்ல? ஜோதி, நான் வர முயற்சி பண்றேன். நீங்க நெய் தீபத்தை மட்டும் அணையாம பாத்துக்கோங்க. பாப்பாவையும் பத்திரமா பாத்துக்கோங்க. நான் வந்துடுறேன். நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ வரேன் ஜோதி. சரிங்க அபி. சரிம்மா. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு சஞ்சீவ் கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது? ஹலோ ரேணுகா அக்கா, சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். சஞ்சீவ்க்கு நைட்டு பால் காய்ச்சி கொடுக்கணும். அவன் சரியா சாப்பிடல. அவனுக்கு பால் வேணும். நான் வெளியே போயிட்டு வர லேட் ஆயிடும். நீங்க அவனுக்கு கொஞ்சம் பாலை சூடு பண்ணி குடுக்கறீங்களா? நானே காய்ச்சி கொண்டு வரேன் அபி. இந்த நட்சத்திரம் ரொம்ப அழகா இருக்கு. பல நல்ல உயிர்களை பலி எடுக்க வந்திருக்கு. அபி, இந்த நட்சத்திரம் எடுக்க போற முதல் பலி உன் குழந்தை. அடுத்த பலி உன் காதல் கணவன் சஞ்சீவ். அதுக்கு அடுத்த பலி நீ. நீங்க எல்லாரும் சாக போறத நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? பேரானந்தம், பேரானந்தம். நான் ரொம்ப ரொம்ப பரவசமா இருக்கேன். மேடம், என்ன மரியாதையெல்லாம் பலமா இருக்கு? சூப்பரண்ட் மேடம் சூசைட் அட்டெண்ட் பண்ணி இப்ப ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க மேடம். ஐயோ பாவம். அவங்க ஏன் தற்கொலைக்கு முயற்சி பண்ணாங்க? என்ன மேடம் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நீங்க தான் சூப்பரண்ட் மேடத்தை ஏதோ பண்ணிருக்கீங்க. நானா? நான் என்ன பண்ண? என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே உங்க சூப்பரிண்டென்ட் மேடம் கத்தி எடுத்து அவங்க கழுத்துல வச்சுக்கிட்டு நான் சாக போறேன், நீ வெளியே போன்னு சொன்னாங்க. ஒரு சூப்பரிண்டென்ட் மேடம் சொல்லும் போது நான் பேச்ச மீற முடியுமா? அதனாலதான் நான் வெளியே வந்துட்டேன். மேடம், அந்த சூப்பரண்ட் மேடம் அவங்க கழுத்தை அவங்களே அறுத்துக்கிட்டதுக்கு நீங்க தான் காரணம்னு எனக்கு தெரியும் மேடம். என்ன உளறீங்க? மேடம், இத நான் வெளியில சொல்ல மாட்டேன் மேடம். சொன்னா சூப்பரண்ட் மேடத்தை கொன்ன மாதிரி நீங்க என்னையும் பண்ணிடுவீங்கன்னு எனக்கு தெரியும் மேடம். உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நான் செய்யறேன் மேடம். என்ன எதுவும் பண்ணிடாதீங்க மேடம். பாயிண்ட் புடிச்சிட்ட. நான் உன்னை எதுவும் பண்ணாம இருக்கணும்னா நான் என்ன சொன்னாலும் நீ அதை செய்வியா? கட்டாயம் செய்யறேன் மேடம். உன் போனை கொடு. கொடுங்க. நீங்க போய் தள்ளி நில்லுங்க, நான் கூப்பிடுறேன். சரிங்க மேடம். தாயே அனுசுயா தேவி, பாப்பா உன்னோட அவதாரமா பிறந்தவ. இந்த உலகத்தை காக்க பிறந்த அவ இப்போ தன்னையே காப்பாத்திக்க முடியாம துடிச்சுக்கிட்டு இருக்கா. பாப்பாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது தாயே. அவளை காப்பாத்த நீதான் எனக்கு துணையா இருக்கணும். உன்னை தேடி அம்மா வந்துட்டே இருக்கேன். நீ கவலையப்படாத பாப்பா, உனக்கு ஒன்னும் ஆகாது.
இதோ வரேன். குருவே, உங்க காற்று வசியம் நல்ல பலனை கொடுத்துருச்சு. அபி ஏத்தின நெய் தீபத்தை அணைச்சிருச்சு. குருவே, இனி அந்த நெய் தீபத்தை யாராலையும் ஏத்த முடியாது. அந்த அபி சிசுவை நம்ம கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்றவும் முடியாது. நாம இப்பவே ஏவல அனுப்பி அபி சிசுவை பலி கொடுக்க இங்க கொண்டு வந்துடலாம். சிஷ்யா, அவசரம் வேண்டாம். விளக்கு அணைஞ்சாலும் ஆ சிசுவை காப்பாத்த ஒரு மிகப்பெரிய சக்தி உண்டு. மகா சக்தி உண்டா? குழந்தைய காப்பாத்துற சக்தி என்ன சக்தி குருவே? அபி அணிஞ்ச தீபத்தை திரும்ப ஏத்த, தாம் பெத்த சிசுவை காப்பாத்த காளி ஆட்டம் வெகுண்டு எழுந்து வந்துட்டு இருக்கா. தாய்ப்பாசம் கடவுளுக்கு நிகரான பலம் கொண்டது. அத சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. ஒரு சொல் சமுத்திரத்தின் ஆழம், ஒரு சொல் ஆகாயத்தின் நீளம். அச்சொல் தனிச்சொல், அதுவே மந்திரம். அம்மந்திரமே பிரபஞ்சத்தின் காப்பு. ஓம் அனக்காய, ஓம் ஆனந்தாயை, ஓம் காலரூபாயை, ஓம் காளிகாக்காயை, ஓம் கோரரூபாயை, ஓம் தரணி ரூபாயை, ஓம் தரளாய, ஓம் தாளாயை, ஓம் தத்துவ ஞான பிராயை, ஓம் தாரணியை, ஓம் தாரணியை, ஓம் ஓம் தாரணியை, ஓம் ஓம் தமோ ரூபாயை, ஓம் ஓம் திரிரூபாய, ஓம் ஓம் பராயை, ஓம் ஓம் பயானக்காயை, ஓம் ஓம் பிரம்மமானிய, ஓம் ஓம் பத்ரகாளியை, ஓம் ஓம் மகாசாத்வியை, ஓம் ஓம் மகாமாயாயை, ஓம் மகாலயாயை. நமஸ்தேஸ்து நமஸ்தேஸ்து. குருவே, என்ன நடக்குது? அந்த அபி எப்படி இந்த மந்திர உச்சாரணம் செய்யறா? அது இப்ப முக்கியம் அல்ல. அபி பறிஞ்ச மந்திரங்கள் சாதாரண மந்திரம் அல்ல, மகா சக்தி வாய்ந்த மந்திரங்கள். ஆ மந்திரங்கள் காலத்தால் நாசமாகி பல வருஷங்கள் ஆகி போய் நாசமான சக்தி வாய்ந்த அந்த மந்திரங்கள் அபிக்கு தெரிஞ்சது ஆச்சரியமானது. குருவே, என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் ஒரு தப்பு செஞ்சிட்டேன். குருவே, நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? அபியோட சிசு அவதாரம் எனில் வர்ண அவதாரம் சாதாரண மனுஷிக்கா பிறக்கும். அவளுக்குள்ள முன்ஜென்ம கதை ஒண்ணு உறங்கி கிடக்குது. அது விழிக்கும் பட்சத்தில் அவளுக்கு ஒரு மகா சக்தி கிட்டும். முன்ஜென்ம கதையா? என்ன கதை குருவே? அது நமக்கு இப்ப அவசியம் இல்ல. அபிக்குள்ள இருக்கிற அந்த சக்திய வெளியே வராம நாம முடக்கணும். பின்ன ஆ சிசுவை கொல்லணும். ஜெய் தேவி மகா காளி.
ஜோதி, அந்த ஸ்டூல் எடுத்து இங்க வை சீக்கிரம். அபி, இனி எவ்வளவு காத்தடிச்சாலும் கதவு திறக்காத அபி. அபி, காத்து பலமா அடிக்குது அபி. இப்ப என்ன பண்றது அபி? ஜோதி, நீ போய் ஜன்னல சாத்து, நான் விளக்க அணையாம பாத்துக்கிறேன். சீக்கிரம் போ. சரி அபி. கவலைப்படாத அபி, நான் வந்து உன் குழந்தைய காப்பாத்துறேன். அனு, உன் கணக்கு பூமியில் முடிந்து விட்டது. நீ அந்த சிவபெருமானை நினைத்து தவம் இருந்து பிறவி மோட்சம் அடைய வேண்டிய காலம் இது. இந்த காலத்தில் நீ அவசரப்பட்டு பூலோகம் போக நினைத்து உன் தவ சக்தியை இழந்து விடாதே. என் தங்கச்சியோட குழந்தை உயிருக்கு ஆபத்து. அது தெரிஞ்ச நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? நான் பூலோகம் போயே தீருவேன். அனு, நீ விதியை மீறி பூலோகம் போனால் உன்னால் மோட்சம் அடையவே இயலாது. எண்ணில் அடங்கா காலம் நீ ஆவியாக நரக வேதனையை அனுபவிக்க வேண்டி வரும். அதனால் தான் சொல்கிறேன், நீ போகாதே. காப்பாத்த வாய்ப்பு இருந்தும் என் தங்கச்சி குழந்தை உயிரை நான் காப்பாத்தாம இருந்தேன்னா எனக்கு மோட்சம் கிடைக்கும்னா அப்படி ஒரு மோட்சம் எனக்கு தேவையில்லை. எண்ணில் அடங்கா காலம் நான் ஆவியா வேதனை அனுபவிச்சாலும் பரவாயில்ல, என் தங்கச்சி குழந்தைய நான் காப்பாத்தாம விட மாட்டேன். நில்லனு, போக வேண்டாம் என்று சொல்லி பூலோகம் போக நினைத்தாலும் உன்னால் போக இயலாது. ஏன் போக முடியாது? நீ இதுவரை ஈசனை வேண்டி செய்த தவத்தால் நீ இப்பொழுது பித்ருக்கள் நிலைக்கான இடத்தில் இருக்கிறாய். உன் ஆசீர்வாதமும் சரி, உன் சக்தியும் சரி, உன்னை நினைத்து அழைப்பவர்களே போய் சேரும். பூலோகத்தில் இருந்து உன்னை யாரும் மனதார் அழைத்தாலே தவிர உன்னால் பூலோகம் போக இயலாது. என்ன சோதனை இது? என்ன எப்படி அபி கூப்பிடுவா? என்ன பூமிக்கு போக விடுங்க, என்ன போக விடுங்க, தயவு செஞ்சு என்ன போக விடுங்க. அபி, நான் உன் குழந்தைய காப்பாத்த வரணும். என்ன கூப்பிடு அபி, என்ன கூப்பிடு. அபி, உங்க அக்கா பேர் அனுவா? அக்கா, நீ என் பக்கத்துலதான் இருக்கேன்னு உன் பேரு தீபத்துல எழுதி காட்டுறியா? நீ வந்துட்டலக்கா, இனி எனக்கு எந்த பயமும் இல்ல. மங்கா பாப்பாவுக்கு இனி ஒன்னும் ஆகாதுக்கா, நீ காப்பாத்திருவ. மங்கா பாப்பாவுக்கு ஒன்னும் ஆக கூடாதா? அப்ப அபி கிட்ட இருக்கிறது அபி குழந்தைனே தெரியாதா? நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன். கண்ணுக்கு நான் தெரியறேனா பாப்பா? நான் வந்துட்டேன்ல, இனி ஆட்டம் எப்படி சூடு பிடிக்குதுன்னு பாரு. நான் முதல்ல அந்த மந்திரவாதி நம்பூதிரி கதையை முடிச்சிட்டு வரேன். அபி, நான் வரேன். அக்கா அக்கா போகாதக்கா, அக்கா இருக்கா?
அந்த அணுவோட ஆத்மா கிட்ட இருந்து நீதான் தாயே எங்களை காப்பாத்தணும். சத்ருபய சங்கட சர்ப்பதோஷ நாசினி ஜெய ஜெய ஸ்ரீ பிரித்யங்கரா சித்த சுத்தி நல்கிடும் துரிதவர தாயினி ஜெய ஜெய ஸ்ரீ பிரித்யங்கரா தாயே நல்லருள் புரி தாயே. மேலி தாயே மந்திரவாதி என் தங்கச்சி அபி குழந்தைய நீ கொல்ல பாக்குறியா? இன்னையோட உன் கதையை நான் முடிக்கிறேன்டா. உன்னையும் அந்த மந்திரவாதியையும் அழிக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஓம் காளி. தேவாய അനു, നിന്നെ പോലെ 1000 ആത്മാക്കളെ പാത്തവനാണ് ഞാൻ. എന്റെ നീലിക്ക് മുന്നാൽ നിന്നെ കൊണ്ട് ഒന്നും ചെയ്യാൻ முடியாது. நீ நினைக்கிற மாதிரி நான் சாதாரண ஆத்மா இல்ல. அந்த ஈசனை நினைச்சு தவம் பண்ணி சக்தி பெற்ற ஆத்மா. முயற்சிக்க வேண்டாம் அனு, நின்னால் வளையத்தை ஒன்றும் செய்ய முடியாது.
ஓம் கிரீம் காளி. சாரி சஞ்சீவ், நிலைமை எல்லாம் சரியாகட்டும். அதுக்கப்புறமா நான் உன்கிட்ட மறைச்ச விஷயத்த நான் சொல்லிடுறேன். நீ தூங்கு. என்கிட்ட இருந்து நீ ஏதோ மறைக்கிறேன்னா அதை நான் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீ மறைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும் அபி. நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நீ கஷ்டப்பட நான் விட மாட்டேன். உனக்கே தெரியாம என்கிட்ட மறைக்கிற விஷயத்த நான் கண்டுபிடிச்சு சரி பண்ணுவேன். மேடம் இந்தாங்க போன். ஏன் மேடம் நீங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? யாரோ என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க. என்ன மேடம் சொல்றீங்க? உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்களா? எப்ப மேடம்? இப்பதான் நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது யாரோ பின்னாடில இருந்து வந்து என் கழுத்தை புடிச்சு நெரிச்சு என்ன கொலை பண்ண பார்த்தாங்க. ஒரு நிமிஷம் இருங்க மேடம், நான் என்னன்னு போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன் மேடம். மேடம் அத நான் வந்து கொஞ்சம் கெடுத்துட்டேன்ல. 40 crores மேல 10 பைசா தேராது இந்த கம்பெனிக்கு. நான் உங்களை 80 crores வாங்க வச்சுட்டேன். நீங்க இந்த கம்பெனிய ரன் பண்ணி நீங்க போட்ட 80 crores பணத்தை ரிட்டர்ன் எடுக்கிறதுக்குள்ள உங்களுக்கு போதும் போதும்னு ஆயிடும். ருத்ரா, ஒரு இடத்துல பணத்தை போட தெரிஞ்ச எனக்கு அதை எப்படி டபுளா எடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் பிசினஸ்ல கிங். சார், நான் கிங் மேக்கர் வர்மா சார். கிங் உருவாக்குறதும் அழிக்கிறதும் தான் என்னோட வேலை. உங்களை வேரோட ஒரு நாள் நான் அடிப்பேன். இனி உங்க லைஃப்ல வெற்றியே இருக்காது, தோல்வி மட்டும்தான். அந்த ஸ்ரீஜா பேச்ச கேட்காதீங்கன்னு அந்த அபி குழந்தை விஷயம் வேணாம்னு நாம எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். ஆனா குரு கேட்கல. இப்ப பாரு, அந்த அணு ஆவி வந்து இந்த இடத்தையே தும்சம் பண்ணி நம்ம குருவையும் அவர் குருவையும் கல்லாக்கிட்டு போயிட்டா. ஆமா, அந்த அணு இந்த அஷ்டம துஷ்ட நட்சத்திரத்தோட நாளிகை முடியறதுக்குள்ள திரும்பவும் வந்து கல்லாக்குன நம்ம குருவையும் அவங்க குருவையும் கொல்லுவன் வேற சபதம் போட்டுட்டு போயிருக்கா. அது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம குரு போன் அடிக்குது, யாருன்னு பாரு. அந்த ஸ்ரீஜா தான் போன் பண்ணுது. இங்க நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமே அவதான். பேசாம அவ போனை கட் பண்ணி விட்டுறேன். வேணாம் வேணாம் வேணாம், நீ போனை எடுக்காம இருந்தாலும் அந்த ஸ்ரீஜா
திரும்பவும் கால் பண்ணிட்டே இருப்பா. அதனால நீ போனை எடுத்து நடந்த விஷயத்த அவள்கிட்ட சொல்லிடு. அப்பதான் திரும்ப அவ நமக்கு கால் பண்ண மாட்டா. சரி. ஹலோ மந்திரவாதி, நான் அவர் சீரன் பேசுறேன் மேடம். மந்திரவாதி எங்க? யாகத்துல இருக்காரா? யாகம்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாமே முடிஞ்சு போச்சு மேடம். முடிஞ்சு போச்சா? என்ன சொல்றீங்க? இந்த அஸ்தமன நட்சத்திரம் முடியற நாளுக்குள்ள உங்க 2 பேரையும் நான் அழிச்சு காட்டுறேன்டா. அது வரைக்கும் உங்க 2 பேரையும் நான் கல்லா மாத்தேன். என்ன சொல்றீங்க? மந்திரவாதியும் அவரோட குருவையும் அனு வந்து கல்லாக்கிட்டாளா? ஆமா மேடம். ஒருவேளை அனுவோட ஆவிதான் வந்து என்னையும் கொல்ல பார்த்திருக்குமோ? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.